தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆளுநர் மாளிகை நிகழ்ச்சியின் பேனரில் காவி உடையில் திருவள்ளுவர் படம் அமைக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் மாளிகை நிகழ்ச்சியின் பேனரில் காவி உடையில் திருவள்ளுவர் இடம்பெற்றதற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநர் மாளிகை நிகழ்ச்சியின் பேனரில் காவி உடையில் திருவள்ளுவர் இடம்பெற்றதற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சி ஒன்றில் திருவள்ளுவர் படம் காவி நிறத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கு தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாரணி வழங்க கேட்கலாம். தாரணி, விவரம். வணக்கம் ஸ்ரீதர். இன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் வைகாசி அனுஷம் திருவள்ளுவர் திருநாள் விழா என்று பொறிக்கப்பட்ட ஒரு பலகை வைத்திருக்கப்பட்டது. மேலும் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்து ஒரு புகைப்படமும் அங்கு இருந்தது. இந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார். அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டதை தற்போது பார்க்கலாம். எப்பொழுதுமே மியூட்ல இருக்கிறவர் முதலமைச்சரா இருக்காங்கிறதுனால ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவருக்கு மறுபடியும் காவி பெயிண்ட் அடிச்சு இருக்காங்க என்று கூறியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு ஜனவரி மாதத்தில் திருவள்ளுவர் நாளை அதிகாரப்பூர்வமாக கொண்டாடி வரும் வேளையில் இந்த மாதிரியான சம்பவம் திருவள்ளுவர் நாள் என்று புதிதாக வைகாசி அனுஷத்தை கொண்டாடுவது என்பது கண்டனத்திற்குரிய விஷயமாக கருதப்படுகிறது என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார். மேலும் வைகாசி அனுஷம் திருவள்ளுவர் நாள்னு புதுசா ஒரு உருட்டு எங்கிருந்து பாஜக அரசு கொண்டு வந்தது என்று கேள்விகளையும் அவர் எழுப்பியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது இதே மாதிரியான வேலையை பார்த்து அப்போதைய ஆளுநரை கடுமையாக கண்டித்ததாகவும் சங்கிகளை திருத்தினோம் என்று பாஜக அரசை சங்கிகள் என்று கடுமையாக விமர்சித்தும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இப்பொழுது மறுபடியும் தமிழர்களோட சுயமரியாதையை பாஜக அரசு உரசி பார்ப்பதாகவும் அதை தாம் கடுமையாக கண்டிப்பதாகவும் அவர் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். வள்ளுவரை அவமதிக்கும் பாசிஸ்டுகளுக்கும் அதை அனுமதிக்கும் சோஃபா மாடல் அரசுக்கும் என்னுடைய கடும் கண்டனங்கள் என்ற பதிவையும் அவர் போட்டிருக்கிறார். தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாட பெர்மிஷன் கொடுங்கன்னு டெல்லியில கேட்ட மாதிரி இந்த விஷயத்திலையும் முதலமைச்சர் பயந்து நடுங்காமல் தன் குரலை இதுக்காக கொடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டிருக்கிறார். சட்ட ஒழுங்கு விஷயத்தில் தான் முதலமைச்சர் சைலண்டா இருக்காருன்னா கொள்கை எதிரிகள் வள்ளுவருக்கு காவி பெயிண்ட் அடிக்கிற அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு முதலமைச்சர் ஏன் தயங்குகிறார் என்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். மேலும் இந்த விஷயத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது கடும் கண்டனங்களை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஸ்ரீதர், விவரங்களுக்கு நன்றி தாரணி.